நாள்பட்ட கடன். ரொம்ப நாளாக எனக்கு கடன் இருக்குமா, இந்த கடனை தீர்க்க முடியல. ஒரு கடனை வாங்கி இன்னொரு கடனுக்கு கொடுத்துட்ருக்கேன். இந்த தொடர்ந்து 10 வருஷமாக கடன்லேயே நான் இருந்துகிட்ருக்கேன். இந்த மாதிரி நாள்பட்ட கடன் பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு இந்த சக்கரத்து ஆழ்வார் சாமியை நம்ம நினச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க. நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்களும் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த சக்கரத்து ஆழ்வார் சாமியை நினச்சிக்கோங்க. இந்த சக்கரத்தாழ்வார் சாமிக்கு ஜெயந்தி நாள் அப்படிங்கிறது ஆனி மாதம் சித்திரை நட்சத்திரம் தசமி திதி அன்னைக்கு வரக்கூடிய நாள். இவருடைய ஜெயந்தி திருநாள். இவருக்கு நெய்யில் விளக்கேற்றணும் அப்படிங்கிறாங்க. விளக்கேற்றுறதெல்லாம் உங்களுடைய தனிப்பட்ட சௌகரியம் சம்மந்தப்பட்ட விஷயம். இவருக்கு தர வேண்டிய நெய்வேத்தியம் புளிசாதமும் தயிர் சாதமும். பெருமாள் கோவில் எப்படியுமே புளிசாதம் அப்படிங்கிறது நெய்வேத்தியமாக கொடுக்கப்படுற ஒரு விஷயம்தான். நிறைய நாள்பட்ட கடன் இருக்கக்கூடியவங்க தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக கொடுக்கறதன் மூலமாக, அதாவது பச்சரிசியில் செய்யக்கூடிய சாதங்கள் எதாக இருந்தாலுமே அன்னதானத்துக்கு நல்ல விஷயம். அதுலேயும் கடன் தொல்லை தீரத்துக்கு இந்த சக்கரத்தாழ்வார் சாமியை மனசில் நினச்சி தயிர் சாதத்தை நெய்வேத்தியமாக செஞ்சு கொடுக்கறது. நெய்வேத்தியம் அப்படிங்கிறது சாமிக்கு செய்கிறது. நீங்கள் சாமிக்கு மட்டும்தான் செய்யணுமா அப்படின்னு அப்படி கிடையாது. பெருமாள் கோயிலில் நீங்கள் அன்னதானமாகவும் இந்த பச்சரிசி சாதத்தை கொடுக்கலாம். நீண்ட கடன் தொல்லை இருக்கிறவங்க சக்கரத்தாழ்வார் சாமிக்கு பச்சரிசியில் தயிர் சாதம் செஞ்சு நெய்வேத்தியம் படைக்கிறது ரொம்ப நல்லது.